ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ கைஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க என்னென்னு பெலா சொல்ல சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். பண்ருட்டி பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸானது. நம்ம பண்ருட்டி பலாப்பழம் தான் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. அதே நம்ம ஊரில் ஃபேமஸான பழத்தை நம்மளே வீடியோ போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி அதை வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு, இன்னும் பெரிய சேலஞ்ச் இல்லை, எப்படி போட சின்ன சேலஞ்ச் தான். பலா பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். எப்படி என்னன்னு பழம் ஓரளவுக்கு கரெக்டாக மீடியமாக தான் இருக்குது. இந்த வருஷத்துக்கு இது 10வது பழம். 10வது பழத்தில் சரி ஓகே, ஒரு எத்தனை பழம் சாப்பிடும்போது எங்களுக்கு தோணல, 10வது பழம் சாப்பிடும்போது தான் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம். எத்தனை சொல்ல இருக்குன்னு தெரியல, தோராயமாக வச்சுருக்கோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, டைமை ஃபிக்ஸ் பண்ணி யார் அது அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளே யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ, வேகமாக சாப்பிட்றாங்களோ, அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே கைஸ், இதுக்கும் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபன்னும் இருக்குது. ஆமாம் இருக்குது, ஏதோ இருக்குது, என்ன இருக்குன்னு தான் தெரியல. சரி ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, வாசனை அப்படியே குப்புன்னு அடிக்குது. சாப்பிட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி இது நான் எப்படி நீங்கள் கேட்கலாம், எப்படி கண்டுபிடிக்கிறது யார் ஜெயிச்சாங்கன்னு? அந்த பெலா கொட்டையை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். யார் பக்கம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு வின்னர் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கும். யாரோட பிளேட்டில் அதிக பெலா கொட்டை இருக்கோ அவங்க தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அப்படிதான் கணக்கு வச்சிருக்கோம். இதில் வாய்ஸ் கொஞ்சம் ஏதோ கிளியரா இல்லை கிளியரான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மைக் வாங்கியிருக்கோம், மைக் வச்சு ட்ரை பண்ணுறோம். வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆமாம், இந்த எப்படி ட்ரை தெரியல. ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ணு. சரி ஓகே கைஸ், 5 மினிட்ஸ் தான் கைஸ். போனோம். ஐயோ காய் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு பயங்கரமாக இருக்கு. நொங்கு காய் மாதிரி தண்ணி காயா இருக்கு. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. ஒரு பரோட்டா பிச்சு போட்டு தின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமா. நம்ம சொல்ல நான் வச்சிடறேன், ஏன்னா அதில் வெறும் சோளம் தான் அது. பாருங்க, சாதா சோளம் தான் இது, கணக்கு வச்சுக்க முடியாது, டைம் வேஸ்ட் ஆகும். அதனால நீங்கள் வச்சுக்கலாம். நான் திரும்ப 2 சொல்ல அப்படியே சாப்பிட்டேன். அப்போ அக்கௌண்ட்ல சேர்த்துக்கலாமா?
தனியாக சுகர் ஆட் பண்ணிட்டாங்க, பயங்கர இனிப்பா இருக்கு. பழக்கம் சாப்பிட்டா சலிக்கவே மாட்டுது, மாதிரி போயிட்டே இருக்கு. போகும். நான் அதிகமாக சாப்பிட்டா சூடாகுவாங்க, என்ன பண்ண போதும். பேத்தி எடுத்ததுக்கு பிறகு என்னால பேத்தா சாகு. வீடியோ ஆன் பண்ணியாச்சு, வேற பார்க்க முடியுமா? டைம் ஆக சொல்லு. ஒரு டைம் ஆக போகுது. கொஞ்சம் ஆப்பிட்டு வரேன். கேம் முடிஞ்சது பாருங்க, எடுத்து வாயில எடுத்து போட்டுட்டான். தண்ணி குடிக்கணும்னு தோணல, ஏன்னா இதுல ஏகப்பட்ட தண்ணியா இருந்ததா. 8 மணிக்கு ஆச்சு. இன்னும் ஒரு 10 சொல்ல தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதுவே அப்படியே வயிறு அப்படியே ஃபுல்லா இருக்கு. சளிக்கவே சளிக்கல, பெலாசலும் சரி, மாம்பழமும் சரி, நல்லா பயங்கர டேஸ்டா சளிக்காது. என்ன தண்ணியா இருந்திருக்கு. பலாசோல இன்னைக்கு தண்ணி நொங்கு நொங்கு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், என்ன இருக்கு 2 3 4 5 6 7 8 எத்தனை சொல்லுன்னு நாங்க எண்ணல. சோ தோராயமா வச்சிருந்தோம். அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணுமா? வைப்போம். முதல்ல கையில கொஞ்சம் ரைட் வந்துடலாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கோல்மால் நடந்தாலும் நடக்கும். இல்ல யாரையும் ஏமாத்த வேணாம். அப்படியே கரெக்டா முதல்ல நான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நான் போற செகண்ட் இன்னும் நடக்கும். ஆமா ஆமா, இவர் அப்படியே ஒரு யோகிஸ் தானே. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நான் நீ பக்கத்துல நின்று நான் என் பக்கத்துல அந்த இதெல்லாம் வேணாம், அதெல்லாம் கூடாது. 2 பேரும் எண்ணுவோம் அவங்க தட்ட. சரி பாத்துட்டே இருங்க. என்ன முடிச்சு நான் அங்கேயும் வருவேன், நீங்களும் அப்ப வந்து நீங்க நான் பாருங்க. அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. அதெல்லாம் முடியாது. 2 பேர் தான் என்ன. ஐயோ நீ நான் நீ என்னமோ நான் பாக்குறேன். சரி நீ என்ன நான் பாக்குறேன். 4 6 Oh no 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரவுண்டா 20. ஓகே, இப்போ நான் என்ன 10 இல்லையே, கம்மியா வருது. கண்ணு தெரியல போல இருக்கு. ஓகே கைஸ், எத்தனை தடவை என்றுவான். ஐயோ எத்தனை தடவை என்னாலும் 20 தான், அதுக்கு மேல இல்ல. என்னடா நான் மட்டும்தான் இன் பண்ணி டீசெண்டா வந்துருக்கிறேன், மத்ததெல்லாம் பிஞ்சு போனது கீஞ்சு போனதெல்லாம் போட்டு வந்துருது. அது கீழே இல்ல. நீ கண்டிப்பா 20 மேலதான் இருப்ப. ஆமா ஆமா. சரி ஓகே, என்ன வாங்க. ஆமா, இவங்க ஹோம்வொர்க் பண்ண போறாரு, எல்லாரும் கூப்பிடுறாரு. 2 சொல்ல அதனால ஒன்றும் பெரிய மாதிரி இட்டு வரேன். கொஞ்சம் பிரிச்சு இதெல்லாம் மறைச்சி
இருபது தான் guys. எத்தனை தடவை என்ன மிஸ் ஆச்சுன்னே தெரியல. பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். கலாஸ்ல 2 பேரோட ஃபேவரட் தான். ஆனா 2 சொல்லவே இப்படி பெரிய அநியாயமா டிஸ்கஷன்லாம் வேணாம், பனிஷ்மெண்ட்டுக்கு டைரக்டா போகலாம். இவன் தோந்துட்டான், அதனால இவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. சரி ஓகே guys. என்ன பனிஷ்மெண்ட்? தயிரை விடையா அன்னைக்கு அனுபவம் அப்படியே ரசிச்ச அந்த பனிஷ்மெண்ட்டை அப்படியே நான் பண்ணிட்டு இன்னைக்கு ஜெயிச்சு மறுபடியும் தயிர் 2.0 கொடுக்கலான்ட்டு இருந்தேன். அப்படி இல்லாம என்ன போச்சு. என்ன போல் வாங்கி சரி guys, அக்ரிமெண்ட் வந்துடுறோம். பனிஷ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். பண்ணோடனே அவனுக்கு ஒரு பெத்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பார்த்தோம். தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். தாகமா இருக்கு. ஓகே கைஸ், 5 நிமிஷம். இப்போ நம்ம வந்து கொண்டாட்டத்துக்கு வந்துட்டோம். கலா சொல்ல ஒன்றும் நல்லா இருந்தது. ஸோ சலிக்கிற சாப்பிட்டுக்கினே இருந்தோம். ஸோ அதனால இதுவும் 2.0 வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். பனிஷ்மெண்ட் இவனுக்கு தான் போல இருக்கு. ஆனா ரொம்ப ஜாலியா பேசுறான். ஆமா, என்ன நீ ரொம்ப ஜாலி மூடு. போன கேம் வந்து எனக்கு திண்டாட்டத்தை வச்சா, இந்த இவனுக்கு உள்ள போயினே இருந்தது சொல்ல. இப்ப போகும் பாருங்க. இப்ப கொடுக்குற ஒரு சொல்ல அந்த சொல்லையும் போகும் நல்லா. பனிஷ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு வந்து போன தடவை எனக்கு பிடிக்காத ஒன்று கொடுத்தான். பனிஷ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா ஒரு எனர்ஜெட்டிக் ஜூஸ் நீ குடிக்க வேண்டியதான். வேற எதுவும் பெரிய பனிஷ்மெண்ட் எப்படியும் உள்ள ஒரு உள்குத்து இருக்கு. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். குடி. அந்த ஜூஸ் எங்கே? இது அதானா ஏதோ பால்கோ நெருப்புல காமிச்சு நல்லா காட்டு, எல்லாத்தையும் காட்டு பாருங்க. இதுதான் ஜூஸ். இதை பார்த்தா எனக்கு பால்கோ ஞாபகம் தான் வருது. அப்படியே பார்க்கவே செம்ம இதா இருக்கு பார்க்கறதுக்கு. ஜூஸ் எப்படி இருக்கும்? என்ன ஜூஸ்ன்னு தெரியுமா? தயிரை மோராக்கி நான் கொடுப்பேன்னு சொன்னேன். பார்த்தா அது போலதான் இருக்கு. சரி, நான் முதல்ல பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் நான் மோரை பீர் ஆக்கி தான் கொடுத்துருக்கேன். வாடையே வரலையே. அப்போ உனக்கு வாடை தெரியும். வேப்பலை வாடை அடிக்குது. நீயும் வேப்பலையை விட்டு போக மாட்டாங்க. ஒரு டப்பா தார வாங்கிட்டு வந்து ஊத்தி கொடுக்கடா, பல்லு கருப்பா போகட்டும். குடிக்கிறான் பாருங்க. வேப்பலை பாவக்கா இன்னமோ கலந்து வாடை அடிக்குது. நான் எதுவும் கலக்கல. ஏதாவது வித்தியாசமா கலந்துட்டியா? எல்லாத்தையும் கலந்து வச்சிட்டாரா? என்னன்னு வித்தியாசமா கலந்தாலும் அவன் குடிச்சிருவான். அவன் தான் 3 வாடை அடிக்குது கைஸ். நெல்லிக்காய், வேப்பலை, பாவக்காய் 3 வாடை அடிக்குது. பயங்கரமா அடிக்குது. பச்சையா இருக்குல்ல. இதெல்லாம் போக 3 கலந்து கொடுக்க கூடாது. நீங்களே கேளுங்க. பச்சையா இருக்கா பாருங்க. சரி, என்ன பண்ணு சொல்லு. கலக்கலாம் எனக்கு எனர்ஜெட்டிக் ஜூஸ். நீ குடி. 3 கலந்து குடிச்சா ஆடு போகுது. ரைட்டா ஒரு சிப் பண்ண உடம்பு தாங்காது. இதெல்லாம் என்ன இது? 3 கலந்து குடித்தியா? என்ன உனக்கு பயமா? நான் சொல்றேன் ரைட்டா குடிச்சு பாரு. 3 கலந்து கெஸ் பண்ணு. நான் அப்ப சொல்றேன். தயிர் கொடுத்துருன்ட்டு என்னன்னு சொல்ல கூட இல்லை. நானா சொன்னேன் தயிர்னு. என்ன தெரியுதா? புளிக்குது. நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஜூஸ். ஐயோ எதையும் கலக்கல. நெல்லிக்காய் ஜூஸ் தான். வேற எந்த பாவக்காய், வேப்பலை அதெல்லாம் கொடுக்கல. நெல்லிக்காய் ஜூஸ் வித்தியாசமா வீட்டுல சரி குடிக்கன்னு சொன்னாங்க. நான் குடிச்சிட்டேன். இவன் வேணாம் வாழை மரத்தை ஜூஸ் போட்டு சக்கை மாரி ஒரு இது பிடிக்கும். அந்த ஃபீல் பண்ணுவோமே அந்த மாரி இருக்கு. ஒரு சக்கையா மாதிரி. அடுத்த இது பனிஷ்மெண்ட் கூட அதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வாழைத்தண்டு ஜூஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். ஆனா ஆழ்த்தை விட வேணாம். இன்னைக்கு பத்தியா இல்ல சேர்த்து வச்சுட்டேன். அப்புறம் அடுத்த வாட்டி ஒரு கிளாஸ் ஃபுல்லா தயிர் கொடுக்க சொல்லுவான். மறக்க மாட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து என்னோட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னவென்றால் போன வாட்டி தயிர் ஃபுல்லா சாப்பிடல. நான் இவ்வளவோ கெஞ்சி போராடி கொடுத்தேன். ஓரளவுக்கு தான் சாப்பிட்டாப்ல. ஸோ நான் என் இஷ்டம். நான் பால் சாப்பிடுவேன், இல்லை கொஞ்சம் குடிப்பேன். என் இஷ்டம். சொல்லு என்னன்னா சொல்லு. நீ சப்ஸ்கிரைப் சொல்லு. அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது எனக்கு பிடிச்சது. இது வந்து தினமும் நான் குடிப்பேன். டீ மாரி குடிப்பேன். டீ எப்படி குடிப்பேன் அது கூட குடிப்பேன். சொல்றான் அவனுக்கு பிடிச்சதுன்றான். அப்புறம் அப்படின்னா கூட அப்புறம் இது அப்படியே தினமும் நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ் மாரி தினம் போட்டு குடிக்கிற பொருள். அது எனக்கு கூட என்ன பிடிக்குமா? 2 பேரும் காமனா பிடிக்காததான் பனிஷ்மெண்டா வைக்கணும் எங்களுக்கு டீல். ஆனா இவன் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் வச்சேன் அந்த மாதிரி. அதுக்கு பனிஷ்மெண்ட் அதுக்கு படிக்க போயிடலாம் இல்ல.
இவனுக்கு வச்சது நீ என்ன எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பொருளா வைக்க. இவனுக்கு காலைல கொடுத்த ஜூஸ் குடிக்கல, அந்த ஜூஸை இப்ப நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். கைஸ் நான் வச்ச மாதிரி நீ எனக்கு பிடிக்காத வச்சு கொடு, நான் பிடிக்கிறேன். அப்படிலாம் வேணாம் உனக்கு. காமனாலும் கூடாது. அப்படிலாம் வேணாம், உனக்கு கஷ்டப்படுத்த விரும்பல. சரி ஓகே கைஸ், நான் பாதி தான் குடிப்பேன், நான் போய் சொல்லிடுறேன். மீதி மூக்கால குடிச்சிடும். ஒரு சொட்டு குடிச்சதுக்கே என்னால முடியல. மடக்கு மடக்கு குடி. ஆனா நெல்லிக்காய் இதுதான் ரொம்ப உடம்புக்கு அவ்வளவு நல்லது, விட்டமின் சி இதெல்லாம் இருக்கு. டேய் நம்ம கேம் ஆனதே 5 நிமிஷம் தானே, ஆனா பனிஷ்மெண்ட்டுக்கு 1/2 மணி நேரம் வைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிச்சு கைஸ், ஆனா இது ரொம்ப நேரம் எடுக்கும் போலயே. பட்டுன்னு குடிச்சிடணும். இது இந்த வேப்பில பாவ கூட பரவாயில்ல, சத்தியமா முடியல. குடி மகனே, இதுதான் வெளியே வருது. குடி மகனே. எவ்வளவு இனிப்பான தரப்பு. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். இதை வந்து பனிஷ்மெண்ட் அவன் ரொம்ப மோசமா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரே காலத்துல அடிச்சா முடிஞ்சு, ஒரே சீட்ல குடிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரே சுத்து தான். பெரிய நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காவா? ஓரளவுக்கு மீடியம். கைஸ் இவ்வளவு குடிச்சிக்கிறேன், சப்ஸ்கிரைபர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா Support போன வீடியோல பண்ணுவாங்க. தயிர் கொஞ்சம் தான் குடிச்சேன். அவங்க நண்பர்களே தயவு செஞ்சு காப்பாத்துங்க, நான் பாதி குடிச்சிக்கிறேன், முடியல. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால். அப்பா நெல்லிக்காய் அப்படியே கூட தின்னலாம் போல, எப்படி இருக்கு? react பண்றான், என்னன்னு தெரியல. நான் அவ்வளவுதான் குடிச்சேன். தயிர் குடுக்கும்போது இனிச்சுது அவனுக்கு. இப்ப குடி. தண்ணிக்கு பதிலா தண்ணியா கொடுக்கலாம். தண்ணியா? சரி தண்ணி எடுத்து. பாருங்க தண்ணிய கூட யார் கடிக்காங்க, நான் என்ன பண்றது? அப்பா ஐயோ சக்கரை தண்ணி மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நான் என்ன இருக்கணும், நான் ஃபுல்லா குடிக்க போறேன். அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். வா மிக்க ஆனந்தம். குடி. ஏதோ நானே எவ்வளவோ முயற்சி பண்ண பண்ணேன். என்ன பண்றதான்னு தெரியல. பாக்குறவங்க நீங்களே கேட்கலாம். சோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னடா ரொம்ப சீன் போடுறான்னு வச்சுக்காதீங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க guys. உங்களுக்கு நினைக்கலாம் எவ்வளவு நேரம் வச்சு ஓட்டியாடா, சத்தியமா நல்லா இல்ல. ஆனா நல்லது, இரும்பு சத்து. இரும்பு சத்து அது வேற. ஓ இரும்பு சத்து முருங்கீரை அதுதான் சொல்லுவாங்களா? சாரி, சாவடிக்கிறான். ஒரு கிளாஸ் ஜூஸ் குடிக்கிறதுக்குள்ள சாவடிக்கிறாங்க. பொறுமையா தான் குடிப்பேன். நீ எனக்கு குடிக்கல பொறுமையா? அது வேற, இது வேற. அவன் லைட்ல ஒரு சிப் தான் குடிக்கிறான். இப்படியே குடிச்சா வச்சுங்க, இதை பாருங்க, டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கான். கோவிந்தா நீ ரொம்ப சூடாக்க. ஆமா கோவிந்தா, கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான். இப்படிலாம் பண்ணனா சப்ஸ்கிரைபர் சேர்ந்து போயிடுவாங்க, உட்காந்து பார்க்க ஓகே மாட்டேன். கைஸ், உங்களுக்கோசரம் நான் அதை செய்யறேன். ஜெய் ஜெக்கம்மா. ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. இந்த கேம் இதோட முடிஞ்சது. கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏங்க அவன் ஏதோ சொல்ல விரும்பலாம்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறேன் சொல்லு. வாய்க்குள்ள போய் கண்ணு வழியா வெளியே வருது, அந்த கண்ணுலாம் தண்ணி வந்துச்சு guys. நமக்கு அந்த அளவுக்கு வார்த்தை வருது, ஆனா சொல்ல முடியல. புகழ வரான். இப்ப சொல்லு, எனக்கு புரியல. கசப்பு அது கூட எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான். சிம்பிள் நெல்லிக்காய் மட்டும்தான் கலந்தது, வேற எதுவுமே இல்ல. நெல்லி ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஞாபகமா வருது, ஒன்றும் சொல்ல முடியல. தெரிச்சிருங்க. சரி இருந்தாலும் அந்த தயிர் பனிஷ்மெண்ட்டை ஞாபகம் வச்சுன்னு தான் நான் ஒரு சில டைம் குடிச்சுன்னு இருந்தேன். கொஞ்ச நேரமா அதை நினைச்சா குடிச்சுன்னு இருந்தேன். அவன் எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு, இது என்ன பெரிய பனிஷ்மெண்ட்? கசப்பு இதுதான் guys. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒத்துக்கிறேன். ஐயோ
ஓகே கைஸ், கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த Punishment கேம் நல்லா இருந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கோசரம் தான் இதெல்லாம். யார் பனிஷ்மெண்ட் ஆகிறாவோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ், முடியல கைஸ். நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இதெல்லாம் பார்த்தது 1 லிட்டர் வேணும் எனக்கு. பயங்கரமா கசக்குது, வாய் பூரா மாதிரியா இருக்கு கைஸ். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நல்ல சேலஞ்ச், நல்ல ஒரு வீடியோவை மீட் பண்றோம். வித்தியாசமான சேலஞ்சில் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.